எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க Geekytamizha. இப்போ வந்து OnePlus யூசர்ஸ்க்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா டிஸ்பிளேல வர கிரீன் லைன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ எனக்கும் சில மாசம் முன்னாடி என்னோட OnePlus 9ல வந்து கிரீன் லைன் வந்து வந்துச்சு. அப்போ வந்து நான் சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு ஃப்ரீயா வந்து என்னோட ஃபோன்ல வந்து டிஸ்பிளே வந்து மாத்தினேன். ஸோ எப்படி வந்து உங்க OnePlus ஃபோன்லயும் ஃப்ரீயா வந்து டிஸ்பிளே மாத்துறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து நாங்களே ஒரு 2 மாசம் முன்னாடி போட்டிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த வீடியோ பார்க்கலன்னா இங்க கார்டு தரேன், கண்டிப்பா வந்து பாருங்க. ஸோ அந்த வீடியோல வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல் ப்ராசஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவில் நான் பேசிக்கலாக என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட OnePlus 9ல வந்து கிரீன் லைன் வந்துச்சு. ஸோ நான் வந்து சர்வீஸ் சென்டர் வந்து போனேன். சர்வீஸ் சென்டர் போனதுக்கப்புறம் என்னோட ஃபோனில் வந்து ஏதாச்சும் வந்து பிரச்சனை இருக்கா அப்படின்னு செக் பண்ணாங்க. அதாவது நான் ஏதாச்சும் டேமேஜ் பண்ணனா அப்படின்னு செக் பண்ணாங்க. அதே சமயத்தில் லிக்விட் டேமேஜ், அதாவது தண்ணியால் ஏதாச்சும் டேமேஜ் வந்து ஆயிருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணாங்க. ரெண்டுமே இல்லை அப்படின்னு சொன்னோடனே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்திலே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃப்ரீயாக வந்து டிஸ்பிளே வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க. நீங்களும் சர்வீஸ் சென்டர் வந்து போங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா நிறைய பேர் என்கிட்ட வந்து என்ன கேட்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்களும் வந்து வீடியோ பார்த்து சர்வீஸ் சென்டர் வந்து போனோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதில் வந்து நிறைய பேருக்கு ஃப்ரீயாக வந்து டிஸ்பிளேவும் வந்து மாற்றி கொடுத்தாங்க. ஆனால் சில பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து சர்வீஸ் சென்டர் போகும்போது 14,000 கேட்குறாங்க, 15,000 கேட்குறாங்க, ஃப்ரீயாக வந்து டிஸ்பிளேலாம் மாற்றி தர முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சில ஃபோன் மாடலுக்கு மட்டும் நாங்கள் வந்து ஃப்ரீயாக டிஸ்பிளே வந்து மாற்றி தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி சர்வீஸ் சென்டரில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து டிஸ்பிளேல வந்து கிரீன் லைன் வந்து வரும்போது OnePlus வந்து அஃபிஷியலாக நமக்கு வந்து எதுவுமே வந்து சொல்லலை, ஃப்ரீயாக வந்து டிஸ்பிளே மாற்றி தரோம் அப்படின்லாம் எதுவுமே வந்து சொல்லலை. ஆனால் சர்வீஸ் சென்டருக்கு வந்து போனால் சில சர்வீஸ் சென்டரில் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்து டிஸ்பிளே வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க. ஆனால் சில சர்வீஸ் சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே சேஞ்ச் வந்து நம்மளுக்கு பண்ணாமே இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு நல்ல விஷயம், ஒரு சூப்பரான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா OnePlus யூசர்ஸ்க்கும் OnePlus வந்து இப்போ அஃபிஷியலாக வந்து ஒத்துக்கிட்டாங்க. அவங்க டிஸ்பிளேல வந்து இந்த கிரீன் லைன் பிரச்சனை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எக்கச்சக்கமான ஃபோனில் கிரீன் லைன் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து நம்மளுக்கு அஃபிஷியலாக வந்து ஒத்துக்கிட்டாங்க. அஃபிஷியலாக ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ரொம்ப 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 ஒரு சூப்பரான விஷயத்தை வந்து OnePlus வந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OnePlus வந்து அவங்க எல்லா OnePlus ஃபோனுக்கும் டிஸ்பிளே வாரண்டி வந்து லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறாங்க. ஆமாங்க, டிஸ்பிளேக்கு மட்டும் லைஃப் டைம் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்கள் அந்த ஃபோன் வச்சிருக்கும் போது உங்களுக்கு வந்து எப்போ அந்த கிரீன் ஸ்க்ரீன் பிரச்சனை வந்தாலும், ஐ மீன் அந்த கிரீன் லைன் பிரச்சனை வந்தாலும், நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு அந்த கிரீன் லைனை வந்து ஃப்ரீயாக வந்து மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எந்த விதமான காசும் கொடுக்க வந்து அவசியமே இல்லை, ஃப்ரீயாக வந்து மாற்றிக்கலாம். ஒருவேளை சர்வீஸ் சென்டரில் வந்து இங்கே அதெல்லாம் பண்ணுறது இல்லை, காசு கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கூட அவங்களுக்கு வந்து காமிங்க. இல்லை நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணிட்டு அவங்களோட ப்ரெஸ் ரிலீஸை கூட நீங்கள் வந்து காமிக்கலாம். இந்த மாதிரி வந்து OnePlus வந்து சொல்லியிருக்காங்க, அவங்க எல்லா டிவைஸ்க்கும் நம்மளுக்கு வந்து லைஃப் டைமான டிஸ்பிளே வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை சொல்லி நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டரில் சண்டை போட்டு உங்கள் ஃபோனுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து மாற்றிக்கலாம். ₹1 கூட நீங்கள் வந்து இனிமேல் வந்து பேயே வந்து பண்ண தேவையில்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் OnePlus சைட்லேருந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சூப்பரான விஷயமும் நம்மளுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ OnePlus வந்து சில ஃபோன் மாடல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் பார்க்கலாம். என்னெல்லாம் ஃபோன் மாடல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OnePlus 8 Pro, OnePlus 8T, OnePlus 9, அப்புறம் பார்த்தீங்கன்னா OnePlus 9R. ஸோ இந்த ஃபோன்ஸ்க்குலாம் OnePlus என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்கள் ஃபோனில் வந்து நம்மளுக்கு அந்த க்ரீன் லைன் வந்து வந்துடுச்சு, எதர் அவங்க கிட்ட டிஸ்பிளே வந்து ஸ்டாக் இல்லை, ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த டிஸ்பிளே சேஞ்ச் வந்து தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து அவங்க கிட்ட வந்து ஃபோனை வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் OnePlus 8 Pro வந்து என்கிட்ட இருக்குது, அதில் வந்து அந்த க்ரீன் கலர் கோட் இருக்கும்போது நான் வந்து சர்வீஸ் சென்டரில் போய் எனக்கு இந்த ஃபோனில் டிஸ்பிளே சேஞ்ச் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி ஃபோன் வந்து கொடுத்தீங்கன்னா, எனக்கு வந்து ₹25,000 ₹500 ஆஃப் ஓச்சர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட OnePlus வெப்சைட் இல்லாட்டி OnePlus ஸ்டோர்ல வந்து புது OnePlus ஃபோன் வாங்குறதுக்கு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம அவங்களோட OnePlus 10R வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவா ₹4,500 கூப்பன் வந்து OnePlus 10R பர்ச்சேஸ்க்கு மட்டும் நமக்கு வந்து தராங்க. ஸோ நீங்க வந்து ₹25,500 வச்சு எது வேணாலும் நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஒருவேளை OnePlus 10R வந்து உங்களுக்கு வந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எக்ஸ்ட்ராவா ₹4,500 ஓச்சர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதர் ₹25,000 ஃபைனல் கிடைக்குது, இல்லாட்டி ₹30,000 வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ நீங்க ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா ₹5,000 போட்டு புது OnePlus 10R ஃபோனுக்கு வந்து நீங்க அப்கிரேட் வந்து பண்ணிக்கலாம். இல்லாட்டி அந்த ₹25,500 எடுத்து என்ன OnePlus ஃபோன் வேணாலும் நீங்க வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ OnePlus 8 Pro வந்துருக்கு. நான் ரீசெண்டாக தான் என் ஃப்ரெண்டோட OnePlus 8 Pro வந்து விற்றேன். ஸோ விற்கும் போது வந்து செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் எனக்கு டிஸ்பிளேல பிரச்சனையே இல்லை. பிரச்சனை இல்லாத போதே பார்த்தீங்கன்னா ஒரு ₹20,000 ₹21,000 தான் என்னால் வந்து விற்க முடிஞ்சது. ஸோ இப்போ வந்து OnePlus 8 Pro அவ்வளோ பழசாயிடுச்சு. மிஞ்சி போனால் நம்மளால வந்து ஒரு ₹20,000 ₹21,000 தான் நம்மளால வந்து விற்க முடியும். ஆனால் OnePlus
பார்த்தீங்கன்னா 25,500 ருபீஸ் கிட்ட வந்து நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ப்ரைஸ் தான். ஒருவேளை நீங்கள் வந்து OnePlus 10R பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்னா எக்ஸ்ட்ரா 4,500 ருபீஸும் கொடுக்குறாங்க. அதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரைஸ் தான். ஸோ OnePlusக்கு கண்டிப்பாக நான் வந்து ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து சொல்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் எந்த பிராண்டும் ஒத்துக்கல, எங்ககிட்ட வந்து இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் OnePlus வந்து தைரியமாக ஒத்துட்டு இருக்காங்க, எங்கள் ஃபோன்ஸில் வந்து இந்த பிரச்சனை வந்து இருக்குது. ஸோ நாங்கள் வந்து லைஃப் டைம் வாரண்டி டிஸ்பிளேக்கு வந்து கொடுக்குறாங்க. ஒருவேளை அப்படி இல்லாட்டி கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவங்களே ஃபோனை வந்து வாங்கிட்டு ஒரு நல்ல விலையும் அந்த ஃபோனுக்கு வந்து தராங்க. ஸோ இந்த இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் கேள்வி மறக்காம நமக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.